ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ட்ரெடிஷ்னல் முறையில் டேஸ்டியாக அதுவும் இல்லாமல் சிம்பிளாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 10 பல் பூண்டு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. நல்லா தக்காளி மசிஞ்சதும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது கொத்தமல்லி தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எண்ணெயிலே ஒன்ஸ் இது பண்ணி விட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுருங்க. அடுத்து மிக்சர் ஜாருக்கு சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர் சேர்த்திக்கோங்க. நல்லா பெயின் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். அதே கடாயில் கழுவி வச்ச சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. சிக்கனோடையே தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்திக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. சிக்கன் நல்லா ஒரு ஆஃப் பாயில் ஆனதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த திக்னஸ் உங்களுக்கு தெரியும். கிரேவி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் குழம்பு மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 5 to 10 மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய டேஸ்டியான சிக்கன் குழம்பு ட்ரெடிஷ்னல் முறையில் ரெடி ஆகிடும். இது சூடான சாதத்தோடு வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.